லேண்ட் வாங்கினா ஓஎம்ஆரில் தான் இப்போ வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக வேண்டிய ஓஎம்ஆரில் 3 ப்ராஜெக்டை இந்த ஒரே வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே மெயின் ரோட்லேருந்து 100 மீட்ரு 150 மீட்ரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த 3 ப்ராஜெக்ட் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற இந்த ராயல் சி ப்ராஜெக்ட் வந்து கேளம்பாக்கம் டு திருப்பூர் போகக்கூடிய ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட லொகேஷனை இன்னும் தெளிவாக சொல்லணும் வைங்களேன். எனக்கு பின்னாடி தெரியும் பார்த்தீங்களா, அமிர்த வித்யாலயா ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த அமிர்த வித்யாலயா ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த ப்ராஜெக்ட்மே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல மினிமம் 760 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. பெர் ஸ்கொயர் ஃபீட் 4800 ரூபா. டோட்டலா மினிமம் சைஸ் பிளாட்டோட ரேட் வந்து 36,50,000 ரூபா வருது. இதுதாங்க ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஆர்பிஎஸ் கார்டன். இந்த ப்ராஜெக்ட் வந்து கேளம்பாக்கம் டு திருப்பூர் போகக்கூடிய அந்த ஆன் ரோட்ல இருந்து வெறும் 100 மீட்டர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல 910 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4100 ரூபான்னு கொடுத்து இருக்காங்க. ஒரு 1 BHK இண்டிவிஜுவல் வில்லா 49 லட்சம் ரூபாய் கட்டி தராங்க. 2 BHK லக்ஸரி இண்டிவிஜுவல் வில்லா 60 லட்சம் ரூபாய் கட்டி தராங்க. இதுதாங்க நம்ம பார்க்க போற தேர்ட் ப்ராஜெக்ட் ரெகல்யா. இந்த ப்ராஜெக்ட் வந்து கேளம்பாக்கம் டு திருப்பூர் போகக்கூடிய ஆன் ரோட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. மினிமம் 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இங்க பிளாட் சைஸஸ் அவைலபிளா இருக்கு. பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 5300 ரூபா. 750 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் நீங்க வாங்கணும்னா உங்க கையில 39,75,000 ரூபா இருந்தா போதும். ரவுண்டா சொல்லணும்னா 40 லட்சம் ரூபா இருந்தா இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். ஓஎம்ஆர்ல லேண்ட் வாங்க போறேன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க லேண்ட் வாங்க போங்க. ஏண்டா 1 இல்ல 2 இல்ல 3 ப்ராஜெக்ட் வந்து இந்த ஒரே வீடியோல வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த 3 ப்ராஜெக்டையுமே நம்மள ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க வந்து ஸ்டார் ஹோம்ஸ். கிட்டத்தட்ட வந்து சென்னையில மட்டுமே 30க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டை வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓஎம்ஆர் சரௌண்டிங் மட்டுமே 15க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் வந்து இவங்க முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போற 3 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ் கார்டன், ராயல் சி, ரெகலியா. இந்த 3 ப்ராஜெக்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த 3 ப்ராஜெக்டோட ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மெயின் ரோட் இருக்குல்ல, கேளம்பாக்கம் டு திருப்பூர் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்ல இருந்து அதிகபட்சமாவே 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே லொகேட் ஆயிருக்கு. இந்த 3 ப்ராஜெக்ட்டுமே வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 100% டாக்குமெண்ட் வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நீங்க இங்க லேண்ட் பை பண்ணும்போது 1க்கு 10 வாட்டி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிக்கங்க. எல்லா வீடியோலயும் நம்ம சொல்றதை நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு 1க்கு 10 வாட்டி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ராயல் சி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பத்தி பார்த்துருவோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து கேளம்பாக்கம் டு திருப்பூர் போகக்கூடிய அந்த ஆன் ரோட்ல இருந்து எக்ஸாக்டா சொல்லணும்னு வைங்களேன், ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. என்ட்ரன்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனை கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நம்மளை வெல்கம் பண்ணும். ப்ராஜெக்ட் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரீமியம் ப்ராஜெக்ட் பார்த்த ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைட் உள்ளக்கு இபி வந்துருச்சு. சைட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துட்டாங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து அமிர்த வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜுக்கு பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு ஹை அப்ரிசியேஷன் இருக்கும். அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ஹை அப்ரிசியேஷனை ஒரு ஷார்ட் டைம்ல உங்களால பார்க்க முடியும். இது வந்து அமிர்த வித்யாலயா ஸ்கூலு. அப்படி இங்கிட்டு வாங்க, இங்க ஒரு ஆஷ் கலர் பில்டிங் தெரியுது பாத்தீங்களா, அந்த பில்டிங் வந்து எஸ்எஸ்என் யூனிவர்சிட்டிங்க, சிவநாடார் யூனிவர்சிட்டி. சென்னையில ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். அந்த காலேஜுக்கும் பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மூலமா ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு நல்ல growth பார்க்க முடியும். காரணம் வந்து ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஸ்கூல் இருக்கு. அங்க பக்கத்துல வந்து யூனிவர்சிட்டி லொகேட் ஆயிருக்கு. இதை விட முக்கியமான விஷயம், ஒரு 2.5 கிலோமீட்டர்ல ஒண்டர்லா தீம் பார்க் இருக்கு. ராகேஷ் சினிமா வந்திருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல வந்து உங்களால சிறுசேரி சிப்காட்டை ரீச் பண்ணிக்க முடியும். உங்களால கேளம்பாக்கத்தையுமே வந்து ஒரு 8 நிமிஷத்துல ரீச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மெயினான இடத்துல லொகேட் ஆயிருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து உங்களால ரொம்ப ஈஸியா வந்து growth அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட்லயே பார்த்துக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4800 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 760 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. 760 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 36,50,000 ரூபாய் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டே உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி போனீங்கனாலுமே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை நான் உடனே வீடு கட்டி குடியேற போகிறேன் அப்படின்ட்டு போனீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டுறது மூலமாக ஈஸியாக உங்களால் ரெண்ட்டுமே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். OMR சரௌண்டிங்கில் ரெண்ட் எவ்வளோ போகுதுன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அதுவும் ஸ்கூலு பக்கத்தில் ஒரு வீடு, காலேஜ் பக்கத்தில் ஒரு வீடுன்னு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ரெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும்னு பார்த்துங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ரெண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட்மே லொக்கேட் ஆயிருக்கு. இதுதாங்க இந்த ராயல் சி ப்ராஜெக்டோட ஹைலைட். அதாவது வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அவைலபிளாக இருக்குது, சைட் உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பக்கத்தில் என்னென்ன லொக்கேஷன் இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் பற்றி மேலும் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இன்னி நான் அடுத்து சொல்ல போகிற 2 ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒரே நாளில் உங்களால் சைட் விசிட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ செகண்டாக பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட் வந்து அதே கேளம்பாக்கம் டு OMR போகக்கூடிய ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. RPS கார்டன். இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான, அதாவது அந்த ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணாங்களோ அதே சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு போட்டிருக்காங்க, சோலார் EB ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க, சுற்றி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க, சைட் உள்ளே EB வந்துருச்சு. முக்கியமான விஷயம், இந்த சைட் உள்ளக்கு வீடுகளுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட சூப்பரான விஷயம், அந்த பின்னாடி தெரியும் பார்த்தீங்களா மார்க் அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் இந்த ப்ராஜெக்ட்மே லொக்கேட் ஆயிருக்கு. சுற்றி குடியிருப்புக்கு மத்தியில் லொக்கேட் ஆயிருக்கிற ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் கூட இந்த ப்ராஜெக்ட் சொல்லலாம். பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4400. அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணும்போது 400 ரூபா கம்மியாக தான் இந்த இடத்துல பெர் ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 400 to 500 மீட்டர் தான் இருக்கும். அந்த அளவு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே உங்களால் 400 ரூபா to 500 ரூபா இந்த இடத்துல சேவ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 1 BHK இண்டிவிஜுவல் வில்லா வந்து 49 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தராங்க. ஒரு 2 BHK லக்ஸரி இண்டிவிஜுவல் வில்லா 50 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 3வது சைட்டு ரெகேலியா. இந்த ப்ராஜெக்ட் வந்து கேளம்பாக்கம் டு திருப்பூர் போகக்கூடிய ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. டைரக்டா சைட்ல போய் எடுக்க முடியல, சன்லைட் மறைஞ்சிக்கிட்டே இருக்கனால RPS கார்டன்ல இந்த வீடியோ ஷூட் பண்ணிடுறேன். பேக்ரவுண்ட்ல அந்த சைட்டோட ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சொன்னது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்டா தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 5300 கொடுக்குறாங்க. மினிமம் 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே வந்து பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 39,75,000 வருது. ரவுண்ட் பண்ணீங்கன்னா 40 லட்சம் ரூபா ஒரு பிளாட்டோட ரேட்டு. கேளம்பாக்கம் டு திருப்பூர் போகக்கூடிய ஆன் ரோட்ல ஒரு பிளாட்டோட ரேட் வந்து 40 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்திலே சைட்டுக்கு அட்ஜசன்ட் காம்பவுண்டே வந்து அபார்ட்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற நிலைமையில இருக்கு. ஸோ அது முடிஞ்சிருச்சுனாலுமே இந்த இடத்துல லேண்ட் வேல்யூ வந்து ஹை அப்ரிசியேஷன் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்லயுமே வந்து பிளாக் டாப் ரோடு, காம்பவுண்ட் வால், EB, உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன் ரோட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அவ்வளவுதாங்க, வீடியோ முடிச்சுக்கும். ஒரு 3 ப்ராஜெக்டை வந்து இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். OMRல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க வெறும் ஒரே ஒரு நாள் சைட் விசிட் பண்ற மூலமா, அதுவும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ற மூலமா 3 ப்ராஜெக்டை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஃப் டேக்குள்ள உங்களால சைட் விசிட் பண்ணிட முடியும். ஏன்னா 3 ப்ராஜெக்ட்டுமே பக்கத்துல இருக்கு. ஹாஃப் டேங்கிறது அதிகபட்சமா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே உங்களால் சைட் விசிட் பண்ணிக்க முடியும். இந்த 3 ப்ராஜெக்ட் இல்லாமல் இப்போ புதுசாக அப்கமிங்ல ஒரு ப்ராஜெக்ட் பெர் ஸ்கொயர் ஃபீட் 5500 லான்ச் பண்ண போறாங்க. ஸோ வந்து ஒரே நாளில் உங்களால் 4 சைட்டையுமே உங்களால் விசிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வாரம் சைட் விசிட்டை நீங்கள் ஸ்டார் ஹோம்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இவங்களே ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இறைவன் நம்ம யூடியூப் சேனல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.